ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது வீண் விரயங்களை தடுப்பதற்கான அற்புதமான ஒரு வழிபாடு. நீங்கள் கை நிறைய எவ்வளவோ ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் அந்த பணம் வீண் விரைய செலவு ஆகிக்கிட்டே இருக்குது. கையில் கொஞ்சம் கூட சேமிப்புங்கிறது இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி கவலைப்படுறவங்க இந்த வழிபாடை நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாங்க நீங்கள் சம்பாதிக்கிற காசு கண்டிப்பாக வீண் விரயமாகாமல் உங்களுக்கு சேமிப்பாக இருக்கும். இந்த வழிபாடு வீண் விரயங்களை தடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கவும், நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்க, அதுக்கும் அடுத்தபடியான ஒரு உயர்வு நிலை, வேலையில் ஒரு ப்ரமோஷன், இல்லை நான் வெளிநாட்டு வேலையை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி வேலையில் நல்ல மாற்றம் கிடைக்கும். அது கூடவே உங்களுக்கு சம்பளம் நிறைய வரும். இந்த ஒரு வழிபாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணவரவுக்கும் இருக்கும், வீண் விரயங்களை தடுக்கிறதுக்காகவும் இருக்கும். அதனால் இந்த வழிபாடை கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோசாலை இருந்ததுன்னா பாருங்கள், இல்லை பசுமாடுகளுக்கு தரணும். கோதுமை மாவு வாங்கிக்கோங்க, அது கூட சர்க்கரை போட்டுக்கோங்க. போட்டு சப்பாத்திகளாக அந்த கோதுமை மாவை சுடணுங்க. அந்த இனிப்பு கலந்த சப்பாத்தியை சனிக்கிழமைகளில் மாதத்தில் ஒரு நாள் செய்யலாங்க. ரொம்பவும் நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னாக்கா வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் செஞ்சு பாருங்கள். அந்த சப்பாத்திகளை பசுமாட்டுக்கு உணவாக கொடுக்கணுங்க. மினிமம் ஒரு 10-12 சப்பாத்தியாவது செஞ்சு கொடுங்க. இதை நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு நல்ல மாற்றம் உடனடியாக கிடைக்க கொடுங்க. இந்த வழிபாடு பார்த்திங்கன்னா ரொம்பவும் சக்தி வாய்ந்தது, உங்களுக்கு உடனடியாக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நன்றி. நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.